மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். அம்மன் குளம் முதல் சீலா ஓடை வரை சுமார் 16.72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் குப்பை வாகனம் மோதி இளைஞர் பலியானதைத் தொடர்ந்து சவப்பாடையை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கூட்டாக திறந்து வைத்து பார்வையிட்டனர். அம்மன் குளம் முதல் சீலா ஓடை வரை சுமார் 16.72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் உள்ள பாலாஜி நகரில் அம்மன் குளம் முதல் சீலா ஓடை வரை கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சுமார் 16.72 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள இப்பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் பெபியன் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலமாக மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் 18 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பின் மூலம் மழைநீர் வடிகால் வசதி மேம்படுத்தப்பட்டு அந்த பகுதிகளில் நீர்த்தேக்கம் மற்றும் வெள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு திட்டப்பணிகள் விரைவாக நிறைவேற்ற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அண்ணா திடல் வணிக வளாக கடைகளின் சாவிகள் தொகுதி எம்எல்ஏ நேரு முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா திடல் விளையாட்டு மைதானத்தை ஒட்டியுள்ள அண்ணா சாலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீடு ஆணைகள் கடந்த தேர்தலுக்கு முன்பு அங்கு வியாபாரம் செய்து வந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. அதனையடுத்து கடைகளின் சாவிகள் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்டோரால் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், வருவாய் அதிகாரிகள் பிரபாகரன், சிவா, இளங்கோ உட்பட அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். கடைகளின் சாவிகளை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் எம்எல்ஏ நேரு உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தனர். கிருமாம்பாக்கம் பகுதியில் 91,88,328 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை மோகன்தாஸ் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் தனலட்சுமி நகரில் 10,470 ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல் மற்றும் அப்துல் கலாம் நகரில் 3,76,771 ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் அமைத்தல், 4,43,000 ரூபாய் செலவில் பாலம் அமைத்தல் போன்ற பணிகள். மேலும் மீன்வளத்துறை சார்பில் நரம்பை கிராமத்தில் 73,68,727 ரூபாய் செலவில் பல்நோக்கு கூடம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆதார் சேவை மையத்தை மாநில முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் ஆதார் சேவை மையம் புதுச்சேரி முதலியார்பேட்டை உடந்தைக்கீரப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அப்போது ஆதார் சேவைகள் குறித்த திட்டம் மற்றும் ஆராய்ச்சித் துறையால் உருவாக்கப்பட்ட விழிப்புணர்வு காணொலிகளை ஆங்கிலம், தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். எம்எல்ஏ அழகு என்கிற அழகானந்தம், அரசின் சுகாதார மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் முகமது யாசின் சௌத்ரி, புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல அலுவலகத்தின் துணை பொது இயக்குநர் அன்னி ஜாய்ஸ், இயக்குநர் பவன்குமார் பவுஹா ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இந்த மையத்தில் குறை தீர்க்கும் வழிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மையம் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், படுக்கையிலிருந்தே எழ முடியாதவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று ஆதார் சேவைகளை வழங்க உள்ளது. புதுச்சேரியில் குப்பை வாகனம் மோதி இளைஞர் பலியானதைத் தொடர்ந்து சவப்பாடையை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி சொக்கநாதன்பேட் பகுதியைச் சேர்ந்த 32 வயதான இதயகிரி என்பவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் உணவு நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார்.
திருமணமான இவருக்கு ஒரு குழந்தை உள்ளது. நேற்றைய முன்தினம் இரவு பணிக்கு சென்றிருந்த அவர் காலை சக ஊழியருடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது மேட்டுப்பாளையம் கனரக வாகன நிறுத்தம் அருகே பின்னால் வந்த குப்பை அள்ளும் வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் இதயகிரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்துக்கு காரணமான குப்பை வாகன ஓட்டுநரை உடனடியாக கைது செய்திட வலியுறுத்தி இதயகிரியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் அவரது சவப்பாடையை வழுதாவூர் சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மேட்டுப்பாளையம் போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றபோது பொதுமக்கள் மற்றும் போலீசாருக்கு இடையே கடும் வாக்குவாதம் நிலவி அது தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளாக ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த SP வம்சிதர் ரெட்டி விபத்திற்கு காரணமான குப்பை வாகன ஓட்டுநரை விரைவில் கைது செய்வதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த மறியல் காரணமாக வழுதாவூர் சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான தளபதி ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் நடைபெற்றது. தாரகை அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழக வெற்றிக் கழக பிரமுகருமான மகேந்திரனின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுமார் 1000 நபர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில்கள் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த மகளிருக்கு புடவை மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டதுடன் அவர்களுக்காக கோல போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. சிறுவர்களுக்காக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள், தாரகை அறக்கட்டளை உறுப்பினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர் மற்றும் சிறுவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுவை மீனவர்கள் வலையில் சிக்கிய 150 கிலோ பால் சுறா மீன் எண்ணெய் தயாரிக்க குஜராத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு அடுத்தடுத்து அதிர்ஷ்டம் கிடைத்து வருகிறது. செவ்வாய்க்கிழமை மீன்பிடிக்க சென்ற ஒரு குழு மீனவர்களுக்கு டன் கணக்கில் கவலை மீன்கள் கிடைத்தது. மற்றொரு குழுவினரின் வலையில் 150 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான பால் சுறா மீன் சிக்கியது. மருத்துவ பயன்பாடு கொண்ட இந்த பால் சுறா மீனில் இருந்து எடுக்கப்படும் மீன் எண்ணெய் மருந்து தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுவதால் அதனை மீனவர்கள் குஜராத் மாநிலத்திற்கு அனுப்பி வைத்தனர். மீன்பிடி தடைக்கு பிறகு மீனவர்களின் வலைகள் நிரம்பி வழிவதால் கடலோர பகுதிகளில் வியாபாரமும் மகிழ்ச்சியும் அதிகரித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாளை முன்னிட்டு ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் மும்மத கோவில்களில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம், வழக்கறிஞர் மருதுபாண்டியன் உள்ளிட்டோர் முன்னிலையில் முதல் நிகழ்ச்சியாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்வுகளிலும் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், அனந்தராமன், சிவசங்கரன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் அண்ணா சாலை ஜெயின் கோவில் எதிரே பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், மழை கொடை, 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்காலிகள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கருணாநிதி, அசோகன், தயாளன், ராமலிங்கம், கோவிந்தராஜ், கைலாஷ், சிவசங்கரன், சரவணன், தங்கமணி, சூசராஜ், ஆனந்தபாபு, வழக்கறிஞர் குமரன், ஜெரால்ட், சார்லஸ், தனுஷ், செந்தில்குமரன், காங்கேயன், புண்ணியமூர்த்தி, ரவிச்சந்திரன், ஆறுமுகம், ஜெகதீஷ், கிருஷ்ணன், பாகூர் கோபு, ஆறுமுகம், காலாப்பட்டு வேலு, மங்களம் விநாயகம், குமரன், ஐயப்பன், பாபுலால் மற்றும் ராஜா, அமுதரசன், புஷ்பராஜ், கோவிந்தன் மற்றும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பஞ்சகாந்தி, விஜயகுமாரி, ஜெயலட்சுமி, முத்தமிழ், பொன்னி, சாந்தி, சித்ரா உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள், புத்தக பைகள் வழங்கிய சாய்ஜே சரவணகுமார் MLA.
புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வரும் இலவச பாட புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்கள் மத்தியில் சிறப்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கி கல்வியாண்டை துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி ஒழுக்கம், தூய்மை மற்றும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் எந்த துறையில் கல்வி கற்க வேண்டும், எந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்கான தெளிவான இலக்கை இப்போதே நிர்ணயித்து அதனை நோக்கி திட்டமிட்டு பயணிக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்க நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். தாவேகா தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டிவனத்தில் மாவட்ட செயலாளர் சக்திவேல் ரத்த தானம் கொடுத்து ரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திண்டிவனம் பகுதியில் மாபெரும் ரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. திண்டிவனம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நடந்த இந்த முகாமை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் கலந்து கொண்டு ரத்த தான உறுதிமொழி ஏற்று முதல் நபராக ரத்த தானம் வழங்கி துவக்கி வைத்தார். இந்த முகாமில் மாவட்ட நகர ஒன்றிய, பேரூர் மற்றும் கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என திரளானோர் உற்சாகமாக கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கியதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்தது. புதுச்சேரியில் இணையவழி மூலமாக நூதன முறையில் 4 நபர்களிடம் பணம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் போலியான RTO இ-சலான் செயலியை அவரது செல்போனில் பதிவிறக்கம் செய்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 10,000 அவருக்கு தெரியாமல் எடுக்கப்பட்டுள்ளது. தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் ஆன்லைன் கேம் செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்து 10,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோன்று திருக்கனூரை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் ரூபாய் 10,000, வைத்திக்குப்பத்தை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் 1,836, நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் 6,240 என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின்படி போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள பிரபல ரவுடி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. புதுச்சேரி குமரகுருபள்ளம் அரசு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் தகடு சத்யா என்கிற ஸ்டீஃபன் ராஜ். இவர் மீது கொலை, வெடிகுண்டு வீச்சு, அடிதடி உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளன. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கிழக்கு கடற்கரை சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பொக்லைன் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் சத்யா கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் தொடர்ந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால் இவரது நடவடிக்கைகளை தடுக்கும் பொருட்டு இவரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சீனியர் SP கலைவாணன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு பரிந்துரை செய்தார். அதன் பெயரில் சத்யாவை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்திட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதனையடுத்து சிறையில் உள்ள சத்யாவிடம் இதற்கான உத்தரவு நகல் வழங்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு இந்திய சமூகத்தினர் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் பிரெஞ்சு மொழி கல்வியை பாதுகாத்திட வலியுறுத்தி ஒருநாள் அடையாள உண்ணாநோன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டு தற்பொழுது பிரான்சில் வசிக்கும் பிரெஞ்சு இந்திய சமூகத்தினர் கலாச்சார, பாரம்பரியம் மற்றும் பிரெஞ்சு மொழி கல்வியை பாதுகாத்திட வலியுறுத்தி ஒருநாள் அடையாள உண்ணாநோன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்ட மனு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு அனுப்பப்பட்டது. 1962 இந்தோ பிரெஞ்சு ஒப்பந்தத்தை அமல்படுத்தி பிரெஞ்சு மொழி கல்வி மற்றும் பிரெஞ்சு இந்திய சமூகத்தின் கலாச்சார, சட்டப்பூர்வ உரிமைகளை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்வை எய்சோன் மாகாணம் மாசி நகர பொறுப்பாளரான லாரோஸ் ஆரோக்கியசாமி ஏற்பாடு செய்திருந்தார். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கூட்டாக திறந்து வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சி திறப்பு விழா நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்த இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கூட்டாக கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, காவல்துறையின் செயல்பாடு, கடந்த 12 ஆண்டு காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் இடம்பெற்றிருந்தது.
மேலும் காவல்துறை, நீதிமன்றம் உட்பட செயல்பாடுகள் குறித்த விளக்கங்களும் காண்பிக்கப்பட்டது. இன்று மற்றும் நாளை நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியை பொதுமக்கள் கண்டு சட்டம் மற்றும் நீதி குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். அம்மன் குளம் முதல் சீலா ஓடை வரை சுமார் 16.72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் குப்பை வாகனம் மோதி இளைஞர் பலியானதைத் தொடர்ந்து சவப்பாடையை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கூட்டாக திறந்து வைத்து பார்வையிட்டனர். இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.